இல்ல 2 அம்சங்களுக்கு மட்டும் சார், இப்போ 2 அம்சங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ நவம்பர் மாதத்தில் அடுத்த விசாரணை வரப்போகிறது. இதில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக அந்த இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இதில் இடம்பெறுவதற்கு வழிவகை செய்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். இது போன்ற சில விஷயங்களுக்கு மட்டும் தடை விதித்து விட்டு அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க முடியாது என்றுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இந்த முதல் உத்தரவிலேயே அப்படிதான் கூறியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதனால இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டமே தடை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் முழுமையாக அது அமலுக்கு வருவதே இந்த திருத்தங்களை மட்டும் இதற்கு கூடுதலான திருத்தங்களுக்கு தடை வாங்க முடியுமா மேல்? அது இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது இப்போது இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த திருத்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல விஷயங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான விஷயங்களாக இருக்கிறது. எனவே இறுதி தீர்ப்பு நல்லபடியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே, இப்போது நம்ம வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திலிருந்து தமிழக அரசியல் சூழ்நிலைக்கு வருவோம். இப்போதைக்கு இந்த அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த கூட்டணியோட மிக முக்கியமான ஒரு பிரச்சாரத்தில் முக்கியமாக இடம்பெறுவது இந்த திமுக கூட்டணியிலிருந்து முக்கிய கட்சிகள் வெளியேறும், அப்போது கள நிலவரம் மாறும் என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே இப்போ அவர் விஜய் பிரச்சாரத்தில் திமுகவும் தாவேக்காவுக்கும் இடையே தான் போட்டிங்கிறாரு. இப்போ அதிமுக பிரச்சாரத்தில் எங்களுக்கும் அதிமுகவுக்கு இடையே தான் போட்டிங்கிறாங்க. இந்த போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு போட்டி அதிமுக கூட்டணியாக தான் இருக்குதா, இல்லைன்னா தாவேக்கா இருக்குதா? இல்லை, நான் ஏற்கனவே தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிமுக ஒரு பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறது என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் 1967 இருந்து மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மையான மாநிலங்களாக பல தளங்கள்ல உயர்ந்து நிற்கிறது. தமிழ்நாடு குனிந்து நிற்கவில்லை. திராவிட ஆட்சியின் காரணமாக தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் பாஜகவை தன்னுடைய தோளில் சுமப்பதின் மூலமாக இன்றைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அது தானே உருவாக்கிவிட்டது. அது 2021 பேராசிரியர் நீங்க சொல்றது 2021 அது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏற்கனவே அவர்கள் 2 முறை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலும் இங்கு மாநிலத்திலும் அவர்களோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். மத்தியில் 3வது முறையாக ஆட்சி தொடர்கிறது. 2021 இதே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது என்ற போதிலும் அதிமுகவை பொறுத்தவரை அந்த வாக்கு வித்தியாசமானது மிகப்பெரிய அளவில் இல்லை. 39-45 என்று இருந்தது. இப்பொழுது 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மற்றும் மற்றொரு புதிய கட்சி என பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில் கள நிலவரம் 2021 இருக்கிற மாதிரியே இப்போதும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதே 2021 சூழ்நிலை தான் இப்போதும் இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? இடையில இந்த ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய பல நல்ல திட்டங்களை இந்த ஆட்சி செய்து வருகிறது. மகளிருக்கு விடியல் பயணத்தை பார்க்கலாம், மகளிருக்கு உரிமை தொகையை பார்க்கிறோம், நான் முதல்வன் திட்டத்தை பார்க்கலாம், தமிழ் புதல்வன் திட்டத்தை பார்க்கலாம். அதே போல மாணவிகள் உயர்கல்வி படிப்பதற்கான சிறப்பு சலுகைகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான பல சிறப்பு திட்டங்களை பார்க்கலாம். இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் இந்த ஆட்சி ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மையை புரியக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. எனவே அதற்கெல்லாம் சாதகமான ஒரு ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி நிச்சயமாக பெறும். ஆனால் அதிமுக பாஜகவை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டதின் மூலமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அது தன்னைத்தானே பலவீனமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இலக்காகி இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி மிக மகத்தான ஒரு வெற்றியை
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெறும் என்பதில் ஓகே, எனக்கு மாற்று கருத்து இல்லை. பேராசிரியர், நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையும் அந்த வாய்ப்புகளையும் அந்த தேர்தல் கால நிலவரத்தையும் நீங்கள் கடத்திருக்கிறீர்கள். ஆனால் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகையும் ஒரு குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றிருந்த போதிலும் தூய்மை பணியாளர் பிரச்சனையிலிருந்து அரசு ஊழியர் ஆசிரியர் பிரச்சனை வரை வந்து பல்வேறு கட்ட போக்குவரத்து கழக ஊழியர்கள் பிரச்சனை வரை வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவு வாக்கு வங்கியாகவும் எப்போதுமே அவர்களுக்கு ஆதரவாகக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்கள் கூறிய பல்வேறு வாக்குறுதிகள், பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் இந்த கல்விக் கடனை ரத்து செய்வது உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது இந்த 4.5 ஆண்டு காலமாகவும் தொடர்ந்து நீடிக்கிறது. அதைத்தான் அதிமுகவின் பிரச்சாரத்திலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சாரத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், தேர்தல் களத்திற்கு இன்னும் 8 மாதம் இருக்கிறது. இப்போதே அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த தேர்தல் களத்தில் இருப்பது திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு இதை அந்த கள நிலவரத்தை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை வந்து என்ற கருத்தும் நிலவுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா திமுகவுக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது அந்த கடைசி அந்த தேர்தல் தேதி அறிவித்த பிரகாரம் வழக்கமாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும். இந்த முறை இப்போதே ஒரு ரவுண்டு பிரச்சாரத்தை அதிமுக முடித்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தொடங்கியிருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சுற்று முடித்திருக்கிறார். டிடிவி தினகரன் அடுத்தால் நான் தொடங்குகிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற மக்களை சந்திப்பது மிகவும் முன்னதாகவே எதிர்க்கட்சிகள் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் திமுகவை தான் குறிவைத்து அந்த அவர்கள் செய்ய தவறியதை சுட்டிக்காட்டுகிறார்கள் மக்கள் மத்தியில். இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை திமுக எப்படி எதிர்கொள்ளும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால கேட்குறேன். நிறைவாக அந்த பதில் சொல்லுங்கள் சார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்கள் குறிப்பிட்டது போல அதற்கான பரப்புரை இவ்வளவு முன்பாகவே தொடங்கி இருக்கிறது என்பது அதில் மாற்று கருத்து இல்லை. அது இவ்வளவு முன்னதாகவே சீக்கிரமாகவே தொடங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. இது வந்து எதிர்க்கட்சிகளுடைய பதத்த நிலையை தான் வந்து காட்டுகிறது. இந்த ஆட்சிக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய பலன் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இருக்கிறது. இதை எப்படியாவது வந்து மாற்றி தாங்கள் அதை வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்கின்றது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு, அந்த ஆளுங்கட்சிக்கு இருப்பது போல தெரியவில்லை. அது மட்டும் இல்லாம வந்து தேர்தல் பரப்புரை என்பது வீதிகளிலே செய்யப்படக்கூடிய பரப்புரை. அந்த பரப்புரைக்கு கூட்டங்கள் எப்படி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த நிலை. அந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடிய கலை எப்படி அமுல்படுத்தப்படுகிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி. ஆனா அந்த திமுக ஆட்சியினுடைய பலன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று இருக்கிறது. எனவே ஒரு சைலண்டாக, அதாவது ஒரு மௌனமாகவே இருந்து நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பல்வேறு வகையான பொருளாதார பலன்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் சில வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. வருகின்ற அக்டோபர் 14 தேர்தல் களத்தில் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் களத்தில் அது எதிரொலிக்காது. மீண்டும் சட்டமன்றம் ஒரு நிமிடம், மீண்டும் சட்டமன்றம் அக்டோபர் 14ஆம் தேதி கூடுகிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த அரசு இந்த குறைகளை எல்லாம் நீக்கக்கூடிய நல்ல அறிவிப்புகளை நிச்சயமாக செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன்.